உறுப்பு தானத்தில் தொடர்ந்து சாதனை படைத்து சமூக அக்கறையுடன் செயல்பட்டு வரும் கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனைக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். உறுப்பு தானம் செய்வதில் முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. 2023 செப்டம்பர் மாதம் முதல் மூளைச்சாவு அடைந்த நிலையில் உறுப்பு தானம் செய்யும் நபர்களின் உடலுக்கு அரசு மரியாதை அளிக்கப்படும் என அறிவித்தது குடும்பங்களை ஊக்குவிக்கும் வகையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோன்று முதலமைச்சர் ஸ்டாலின் தாமும் 2009 ஆண்டு துணை முதலமைச்சராக இருந்தபோது தனது மனைவி துர்கா ஸ்டாலினுடன் உறுப்பு தான பதிவு செய்திருப்பது மக்களுக்கு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. இந்த வழியில் உறுப்புதான விழிப்புணர்வை பரப்பும் நோக்கில் கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை தேசிய அளவில் மிக பெரும் முயற்சியை மேற்கொண்டது. சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் துவக்கி வைத்த இந்த முயற்சியின் மூலம் 2025 பிப்ரவரி முதல் ஏப்ரல் வரை மொத்தம் 45,861 பேரிடமிருந்து உறுதிமொழிகள் பெறப்பட்டன. இதனை உலக சாதனையாக வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் யூனியன் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்தது. இந்த பெருமைக்குரிய சாதனைக்காக மருத்துவமனையை நடத்தும் SNR அறக்கட்டளையின் நிர்வாக அறக்காவலர் சுந்தருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தனிப்பட்ட வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்.